ஆசீர்வாதமான நாள் உங்களுக்கு. இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 1 தொடக்கம் 7 வரையான வசனங்கள். இந்த வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம், எகிப்து ராஜாவுக்கு இருந்ததான 2 வேலைக்காரர்கள், அதாவது பானபாத்திரக்காரனும் சுயம்பாகி என்கிறதான 2 பேரும். இவர்கள் தன்னுடைய ராஜாவுக்கு விரோதமாக அவர்கள் வேலை செய்தது நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான், சிறையிலே அங்கே போடுவிக்கிறான். ஆனாலும் அவன் சிறையிலே போடுவிக்கும் பொழுது அந்த சிறையிலே இருக்கிறான் யோசேப்பு என்கிறதான மனுஷன். இந்த யோசேப்பு யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், வேதத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இந்த யோசேப்பு இருக்கிறதான இடத்திலே அதாவது இந்த 2 பேரையும் பார்த்து கொள்ளும்படியாக, கவனிக்கும்படியாக அவனிடத்திலே அங்கே பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இப்படியாக இவர்கள் அநேக நாட்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே அவனுக்கு இந்த 2 நபர்களில் ஒருவர் அங்கே ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை காண்டு அவன் பயந்து போகிறான். அதன் பிற்பாடு இந்த சொப்பனத்தை நிமித்தமாக என்ன நடக்கிறது என்பதை குறித்து அவனுக்கு விளங்கவில்லை. ஒரு சில நேரம் நீங்களும் நானும் வாழ்கிறதான எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே ஒரு சில நேரம் மக்கள் இல்லாவிட்டால் ஜனங்கள் இருக்கிறதான தேவைகள், அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்தோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு விடயத்தை குறித்து அவர்கள் சரியான விளக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதோ, இல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளுக்கு தீர்வு சரியான முறையில் அவர்களுக்கு தெரியாவிட்டால், அவர்கள் கலங்கி போய் இருக்கிறதான, அவர்கள் கேள்வியோடு இருக்கிறதான நேரத்திலே உங்களுடைய என்னுடைய பொறுப்பு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது. இந்த யோசேப்பு அவர்களுக்கு உதவி செய்தான், அவருடைய வாழ்க்கை மாறினது. அந்த சொப்பனத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கை மாறினது என்பதை இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் பயன்படுத்துவார், மற்றவர்களுக்கு உதவி செய்ய. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.